நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ஹுவாவேயோட பேன் பத்தி நம்ம பேச போறோம். அதாங்க சமீபத்தில் பரவலா பேசக்கூடிய ஹுவாவேயோட பேன். அமெரிக்காவில் இந்த ஹுவாவேக்கு தடை விதிச்சிருக்காங்க, கம்ப்ளீட்லி தடை வச்சிருக்காங்க. பட் சமீபத்தில் என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்கன்னா 90 நாளைக்கு இந்த பேனை லிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் ஹுவாவேயோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. திடீர்னு இப்படி அமெரிக்கா கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்கன்னா எப்படி அப்படிங்கிறத அங்குள்ள கம்பெனிஸ் கொடி பிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக 90 நாள் வரைக்கும் பேண்டை லிஃப்ட் பண்ணிக்காங்க. ஸோ இது மூலயமா இந்த ரெண்டு கம்பெனிகளுக்கும் இடையில உள்ள வர்த்தகத்தை முடிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை அமெரிக்கன் கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்கு. ஸோ அமெரிக்கா மட்டும்தானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. அமெரிக்கா சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய நட்பு நாடுகள் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அதாவது ஹுவாவே நாங்களும் பேன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதனால ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா உலகத்தில் 2வது கம்பெனி அப்படி சொல்லலாம். 2018 ஹுவாவேயோட ஹானர் மட்டும் கிட்டத்தட்ட 200 மில்லியன் மொபைலை அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமாக சேல் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். சாம்சங்க்கு அடுத்து அப்படி சொல்லலாம். இவங்க 5Gயில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. எல்லா கண்ட்ரிலையும் தங்களுடைய 5G நெட்வொர்க்கை பரப்பணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது அமெரிக்காவில் தான் இந்த 5G அறிமுகப்படுத்துனாங்க. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. திடீர்னு அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஹுவாவேல வரக்கூடிய சில விஷயங்கள் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதாவது டேட்டாவை சைனா கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வசதிகளை இந்த ஹுவாவேல அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பேன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அமெரிக்கன் கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த நோக்கம்தான் அப்படிங்கிறத அவங்க ஆணித்தரமாக சொல்கிறாங்க. வேறு என்ன காரணமும் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் இனி வரக்கூடிய நாட்களில் நமக்கு தெரியும் இந்த ஹுவாவேயோட பிரச்சனை என்ன, எதுக்காக அமெரிக்கா பேன் பண்ணிச்சுன்னு. ஸோ இந்த அதிரடியான இந்த பேனை தொடர்ந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கூகுள் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, நாங்களும் எங்களுடைய சப்போர்ட்டை பின்வலிச்சிடும், அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நாங்கள் பின்வலிச்சிடுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த 90 நாளுக்குள்ளே எல்லாரும் நடக்கும். கூகுளோட ஆண்ட்ராய்டில் கூகுளோட ப்ராடக்டை இனி ஹுவாவேல நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. சமீபத்தில் ஹுவாவேயோட ஹானரோட மொபைலில் மேட் 20 ப்ரோவில் இந்த ஆண்ட்ராய்டு கியூவோட சப்போர்ட் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தடாலடி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த கூடிய விரைவில் ஹுவாவே தங்களுடைய சொந்த ஓஎஸை ரெடி பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளவு நெருக்கடிக்கு ஆனதுக்கு அப்புறம் இனியும் பொறுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய கம்பெனி ஒரு ஓஎஸை ரெடி பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பாக ரெடி பண்ணுவாங்க. ஸோ கூடிய விரைவில் அவங்க சொந்த ஓஎஸோட ஹுவாவே ஹானரில் நம்ம பார்க்கலாம். பட் இந்த ஓஎஸ் வந்ததுக்கப்புறம், அதாவது ஹுவாவேயோட சொந்த ஓஎஸில் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். ஹுவாவேயோட பேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா உலகத்தில் 2வது மொபைல் கம்பெனி, ஐடியில் லார்ஜஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பேர் போன ஒரு கம்பெனி ஹுவாவே பேன் பண்ணியிருக்காங்க. வருத்தமாக இருக்குது. பார்ப்போம். 90 நாள் வரைக்கும் அவங்க பேனை பின்வலிச்சிருக்காங்க. 90 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நண்பர்களே, ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் ஹுவாவேயோட மொபைலை வாங்குறீங்களா? தற்சமயத்துக்கு அந்த மொபைலை வாங்காமல் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஏன்னா கூகுளோட ப்ராடக்டை நம்ம பயன்படுத்த முடியலன்னா அந்த மொபைலை வாங்கி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? ஓகே, ஹுவாவேயோட பேன் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் வரக்கூடிய தகவல் உங்களுக்கு நல்ல தகவலாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதை மாதிரி ஏராளமான தகவலை நீங்கள் இந்த சேனல் மூலியமாக நீங்கள் பெறணுமா? அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் என்னோட சேனலை பற்றி ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.